Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிம்பிளா 3 இன்கிரிடியன்ட்ஸை வச்சு ஒரு சாக்கோ பிஸ்கட் இட்லி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் போர்பான் பிஸ்கட் 125 கிராம் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். ஈனோ சின்ன பாக்கெட் ஒரு பாக்கெட் விலையை வந்து 6 rupees, அது ஒரு பாக்கெட். பால் வந்து அரை கப் 125 ml. இப்போ நான் போர்பான் பிஸ்கெட்டை க்ரீமோட ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இதை நான் மிக்சிங் பவுலில் மாற்றிட்டேன். இதில் அடுத்து நம்ம வச்சுருந்த ஈனோவை ஆட் பண்ண போகிறோம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் அதில். இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது நம்ம வச்சுருக்க அரை கப் அளவு பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியும். நமக்கு இப்போ திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் திக்காக இருக்குது. இப்போ மீதி உள்ள பாலை ஆட் பண்ணிடுறேன். இந்த கேக் பேட்டர் எப்படி இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னா, இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கண்டினியூஸாக ஊற்றணும், ஆனால் ஸ்லோவாக ஊற்றணும். க்ரீம் மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வழக்கமாக நம்ம இட்லி எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்ற போகிறோம் இட்லி பாத்திரத்தில். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், இல்லை பட்டர் தடவிக்கலாம். நான் ஒரு கரண்டி அளவு எடுத்து ஊற்றுறேன். இப்போ எல்லா குழிலையும் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கு அப்புறமா தட்டை எடுத்து இந்த மாதிரி தட்டுங்க. இது மாதிரி தட்டுறனால என்ன ஆகும் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ நான் எடுத்த 2 பிஸ்கட் பேக்கெட் அளவுக்கு 10 இட்லி கேக் வருது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சாச்சு. இட்லி தட்டை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 20 minutesல நமக்கு சாக்கோ பிஸ்கெட் இட்லி கேக் ரெடி ஆயிரும். இப்போ நான் 20 minutesக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக ஆற வச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த காட்டுறேன். இப்போ நமக்கு சாக்கோ இட்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நமக்கு ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு சாக்கோ பிஸ்கெட் இட்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன ஃப்ளேவர் பிஸ்கெட் வேணால் எடுத்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.